சித்தாலய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ கொட்டைக்கரந்தைங்கிற மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். இது தென்னிந்தியாவில் நம்ம அதிகமாக நிறைய இடங்களில் பரவலாக இருக்கக்கூடிய செடி வகை தான். இது ஒரு கசப்பு சுவை உடையது. இதில் பாடலில் நமக்கு கொட்டைக்கரந்தைதனை கூசாமல் உண்டவர்க்கு வெட்டையடலை தணிக்கும் மேகம் போம் துட்ட சொறி சிறங்கு வன்கரப்பான் தோற்றாது நாளும் மரி மலமும் தானிறங்குமாள் அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் வரிகளை வச்சு பார்க்கும்போது நமக்கு சொறி சிறங்கு கரப்பான் வெட்டை அதை மேகன் பிணிகள் அனைத்துமே இதில் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு நீங்கும் இந்த சமூலத்தை சாப்பிடும் பொழுது. அடுத்து நமக்கு மோஷன் ஃப்ரீயாக போக வைக்கும். அதை தங்கி இருக்கிற மலங்களை எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி உடையது. இதை நம்ம எப்படியெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இது சமூலம்ங்கிறது இந்த முழு செடியுமே எடுத்து நம்ம உலர்த்திட்டு காய வச்சுட்டு பொடி செஞ்சு அதை ஒரு 4 கிராம் அளவு எடுத்து தேனில் குழைச்சி சாப்பிடலாம். இப்படி சாப்பிடும் பொழுது நம்ம மேற்கண்ட நோய்கள்லாம் குறையும். அது இல்லாமல் அந்த செடியை கஷாயம் போட்டும் குடிக்கலாம். குடிக்கும்போதும் அதே ரிசல்ட்டை கொடுக்கும். இது இல்லாமல் இலைகள் இருக்கு இல்லையா, அந்த இலைகளை மட்டுமே நம்ம நிழலில் உலர்த்திட்டு அதை பொடி பண்ணி 1 கிராம் அளவுக்கு தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சாப்பிடும் பொழுது தோல் பிணிகள்லாம் குறையும். அடுத்து நம்ம இதில் வரக்கூடிய பூ, இந்த பூ நல்லா உலர்த்திட்டு அதையுமே பொடி பண்ணிட்டு சாப்பிடும் பொழுது உடலுக்கு ஒரு உரமாக்கி செய்ய தருது. அது மாதிரி வெப்பத்தை நீக்கி குளிர்ச்சியை உண்டாக்குது உடம்புக்கு. அடுத்து விதைகள், இந்த விதைகளையுமே நல்லா உலர்த்திட்டு அதை பொடி பண்ணி 1 கிராம் அளவு எடுத்து தேனில் குழைச்சி சாப்பிடும் பொழுது வயிற்றில் உள்ள புழுக்கள் எல்லாம் வெளியாகுது. இதை நம்ம ஒரு வாரத்துக்கு சாப்பிட்லாம். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால அளவுகளே சாப்பிடணும். இது மருந்து, இதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லும் பொழுது நீங்கள் நீண்ட நாட்கள் எடுத்துகிட்டே போகக்கூடாது. அடுத்து நம்ம இதோட வேர்கள் கூட நமக்கு பயன்படுது. இந்த வேர்களில் இருக்கக்கூடிய வேர்பட்டையை அரைச்சி இன்டர்னலாகவோ அல்லது எக்ஸ்டர்னலாகவோ நம்ம ப்ளீடிங் பைல்ஸ் இருக்கும் இல்லையா, அது மூலத்தில் இரத்த கசிப்பு வர்றவங்களுக்கு அதை யூஸ் பண்ணும்போது அதுவுமே நல்லா குறையுது. இதை மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு நல்ல பயன்களை தரக்கூடிய மூலிகை இந்த கொட்டைக்கரந்தை. இதை நாங்கள் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்து வகைகளையும் இதை சேர்க்குறோம். நம்ம சித்தாலயாவில் கரந்தை கேப்சூல்ஸ்னு இதை நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்குது. அதனால் இந்த மூலிகை கிடைக்கிறவங்க அதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம கேப்சூல் ஃபார்ம்லாம் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணி பயன்பெறுங்கள். நன்றி. மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற சித்தாலயா 31-2 ஃப்ளவர்ஸ் ரோட், அரும்பாக்கம், சென்னை 106 என்ற முகவரிக்கு நேரில் வரலாம்.